Hello viewers, welcome to Tech Arc Lab. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா layered architecture பத்தி தான் படிக்க போறோம். Layered architectureனா என்னன்னா 4 layer or more than 4 layer இருந்துச்சுனா அத வந்து நம்ம layered architecture னு சொல்லுவோம். என்னென்ன லேயர்னு பாத்தீங்கன்னா presentation layer, business layer, persistent layer, database layer. So இந்த மாதிரி 4 layer ஒரு ப்ராஜெக்ட்ல செக்ரிகேட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து லேயர்டு ஆர்கிடெக்சர்னு சொல்லுவோம். இதை நம்ம எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுடைய ஃப்ளேவர்டு ஐஸ்கிரீமோட கம்பேர் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தேர் ஆர் மெனி லேயர் ஆஃப் ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்காங்க அந்த ஐஸ்கிரீமில். ஸோ இதோட நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக வச்சுக்கிறதுக்கு. ஸோ தட் இஸ் கால் லேயர்டு ஆர்கிடெக்சர். இப்போ இதில் நம்ம ஒவ்வொரு லேயரை பற்றியும் படிக்கலாம். ப்ரெசன்டேஷன் லேயர் என்ன? ப்ரெசன்டேஷன் லேயர்னால் இதுதான் நம்ம ஆக்சுவலாக எண்ட் யூசர் வந்து ஆக்சஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூசர் இன்டர்ஃபேஸில் தான் எண்ட் யூசர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இன்புட் கொடுக்குறது, பார்க்குறது, ஒரு ரீட் பண்ணுறது, அது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரெசன்டேஷன் தான். யூசர் இன்டர்ஃபேஸ். இந்த லேயரில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன மாதிரி கோடெலாம் யூஸ் பண்ணோம்னா HTML, CSS, JavaScript இது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரெசன்டேஷன் லேயருக்காக யூஸ் பண்ணுற காம்போனன்ட்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய வெப்சைட் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ரைட் சைடில் இருந்துச்சுன்னா இதுதான் வந்து நம்ம வந்துட்டு ப்ரெசன்டேஷன் லேயர்னு சொல்கிறோம். நம்ம யூஐயில் எப்படி நம்ம ஒரு காம்போனன்ட், ஒரு பிக்சர்ஸோ ஒரு கண்டென்ட்டோ எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோமோ அதை தான் நம்ம ப்ரெசன்டேஷன் லேயர்னு சொல்கிறோம். ரெண்டாவது பிஸ்னஸ் லேயர். பிஸ்னஸ் லேயர்னால் இது வந்து நமக்கு வந்துட்டு எண்ட் யூசருக்கு தெரியாது. பட் ஆனால் இதுதான் வந்துட்டு மேஜராக நம்மளுடைய டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வந்துட்டு ப்ரெசன்டேஷன் லேயருக்கு கொடுக்குற ஒரு லேயர் பிஸ்னஸ் லேயர். இதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் போர்டு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு சர்வரில் செப்பரேட் சர்வரில் ரன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் ஆர்டர் அப்படின்னு ஒரு ஃபார்ம் வச்சுருக்குறோம். அந்த ஃபார்மில் வந்துட்டு வர இன்புட்டை ரிசீவ் பண்ணி இந்த அஷூர் ஃபங்க்ஷன் வழியாக நம்ம டேட்டா பேஸ்க்கு சென்ட் பண்ணுவோம். இதை தான் நம்ம வந்து பிஸ்னஸ் லேயர்னு சொல்கிறோம். அடுத்தது பர்சிஸ்டன்ட் லேயர். பர்சிஸ்டன்ட் லேயர்னால் இது வந்து டேட்டா பேஸுக்கும் நம்ம பிஸ்னஸ் லேயருக்கும் இடையில் இருக்கிற ஒரு நியூ லேயர், டேட்டா ஆக்சஸ் லேயர். இந்த டேட்டா ஆக்சஸ் லேயர் என்ன பண்ணணுன்னா நம்ம இங்கே நிறைய மல்டிபிள் டேட்டா பேஸ் இருக்குது அப்படின்னா அந்த எல்லா டேட்டா பேஸைக்கும் எப்படி இங்கேருந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது ரெக்வஸ்ட் அப்படின்றது தான் டேட்டா ஆக்சஸ் லேயர். ஸோ இது வந்துட்டு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நீங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணும் பொழுது இந்த மாதிரி லேயரை செக்ரிகேட் பண்ணும் பொழுது உங்களுக்கு ரொம்ப கிளியர் பிக்சர் இருக்கும். ஈஸியாக வந்து நீங்கள் ஏதாவது நாளைக்கு மாற்றுறீங்க அப்படின்னா டிபெண்டன்சி வந்து நீங்கள் மெயினாக அவாய்ட் பண்ணிடுவீங்க. டேட்டா பேஸும் நமக்கு வந்து டைட்டில் கப்புல்டாக இருக்காது, லூஸ்லி கப்புல்டாக இருக்கும். ஸோ இதுதான் ப்ரெசன்டேஷன் லேயர். அப்புறம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டேட்டா பேஸ் லேயர். இங்கே தான் வந்து ஆக்சுவலாக டேட்டா இருக்கும், டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கும். அங்கே வந்துட்டு நம்ம வந்து டேட்டாவை ஃபெச் பண்ணுறது அதுக்கான கோடிங்லாம் எழுதியிருப்போம். அதுதான் டேட்டா பேஸ் லேயர். இந்த டேட்டாபேஸ் லேயரில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுறது. டேட்டான்றது நான் வந்து என்ன சொல்கிறேன்னா நாட் ஓன்லி எஸ்கியூஎல் டேட்டாபேஸ், நோ எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் ஆர் ஏதாவது ஒரு ஃபைல் எல்லாமே தான் ரிட்ரீவ் பண்ணுறது எல்லாமே டேட்டாபேஸ் லேயரில் வரும். ஸோ நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு சொல்யூஷனை ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கிறேன். எது ப்ரெசன்டேஷன் லேயர்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இதுதான் வந்து நம்ம ஒரு React.js ஆப்பு. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் லேயர் வந்துட்டு இந்த கிளைண்ட் சைடு வர்றது ப்ரெசன்டேஷன் லேயர். இங்கே வந்து நம்ம HTML, CSS, Java இது எல்லாமே ப்ரெசன்டேஷன் லேயருக்குள்ளே வந்துடும். API ரிலேட்டட் கால்ஸ் எல்லாமே பிஸ்னஸ் லேயர்ஸில் வரும் உங்களுக்கு, API சர்வீசஸ் எல்லாமே. அப்புறம் பர்சிஸ்டன்ட் லேயர்ஸ்ன்றது இது மெயினாக பார்த்திங்கன்னா இந்த டேட்டா பேஸோட மாடல் கிளாஸஸ். இப்போ வந்து நம்ம ஒரு யூசர் இன்ஃபர்மேஷன் ஃபெச் பண்ணுறோம்னா அந்த யூசருக்கு இன்ஃபர்மேஷன் தேவையான மாடல் லைக் யூசர் நேமு, யூசர் ஐடி, அப்புறம் யூசரோட டேட் ஆஃப் பர்த்து, கிரியேட் டேட்டு, அப்டேட் டேட்டு, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு மாடல் கிளாஸாக பில்ட் பண்ணியிருப்போம். அது இந்த லேயருக்கு பேர் தான் வந்துட்டு பெர்சிஸ்டன்ட் லேயர்னு சொல்கிறோம். அப்புறம் இது டேட்டா பேஸ் லேயர். இதுதான் ஆக்சுவல் டேட்டா பேஸ். இது இங்கே நம்ம இந்த பெர்சிஸ்டன்ட் லேயரில் இருக்கிற கிளாஸ் வழியாக இந்த டேட்டாவை ரீட் பண்ணி அசைன் பண்ணி நம்ம பெர்சிஸ்டன்ட் லேயருக்கு சென்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் டேட்டா பேஸ் லேயர். இதில் என்ன அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கோடு வந்து செப்பரேஷனாக இருக்கும், எல்லா லேயராக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக நீங்கள் கோடை மெயின்டைன் பண்ணலாம்.
அப்புறம் ஈஸியாக நீங்கள் ஸ்கேலபிள் பண்ணிக்கலாம். ஸ்கேலபிலிட்டினா லைக் இப்போ நமக்கு வந்து ஒரு 100 யூசர் இருக்காங்க, கன்கரண்ட் யூசர் இருக்காங்க நம்மக்கிட்ட அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன சர்வர் போதும். நாளைக்கு ஒரு 1000 ஒரு 1 மில்லியன் யூசர்ஸ் வராங்க அப்படின்னா, அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஸ்கேல் அப் பண்ணணும் நம்ம சிஸ்டத்தை. அப்போ வந்து இந்த நம்ம தனித்தனி மெஷினில் ரன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேட்டா பேஸில் வந்து நம்ம நிறைய யூசர்ஸ் வராங்க அப்படின்னா, டேட்டா பேஸ் லேயர் மட்டும் நம்ம ஹையர் மிஷின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அல்லது ஹையர் சர்வீஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்கேலபிலிட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் மெயின்டெனன்ஸ் பர்ஸ்பெக்டிவ் பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து லூஸ்லி கப்புள்டு, அதாவது எந்த ஒரு லேயரோடையும் இது வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதனால நம்ம வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு SQL டேட்டா பேஸ்க்கோசரம் MongoDB மாற்றுறீங்க அப்படின்னா ஈஸியாக மாற்றிடலாம். ஏன்னா எல்லாமே தனித்தனி லேயராக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கோடு வந்து அந்த டேட்டா பேஸ் பண்ணி டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு லூஸ்லி கப்புள்டு. அப்புறம் இது செக்யூரிட்டி பர்ஸ்பெக்டிவும் இது வந்து ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம லேயராக பிரித்ததுனால காம்ப்ளெக்சிட்டி அதிகமாகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோடே வந்துட்டு மோனோலித்திக் ஆர்கிடெக்சரில் ஒரே இதாக இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து ரீட் பண்ணிடலாம் கோடோட ஃப்ளோ. இது லேயர்டு ஆர்கிடெக்சர் இருக்கிறப்ப தனித்தனி சர்வரில் ரன் ஆகும், நமக்கு வந்துட்டு கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஏன் ஓவர் ஹெட்னு சொல்கிறோம் அப்படின்னா, தனித்தனி லேயராக போகும்பொழுது டேட்டா வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு லேயர்லேயும் ட்ராவல் பண்ணி தான் நமக்கு ப்ரெசன்டேஷன் லேயருக்கு வரும். அப்போ அந்த டிஃப்ரெண்ட் லேயர்லேருந்து ட்ராவல் பண்ணுறதுனால டேட்டா நெட்வொர்க்கோடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, அது கன்சிடர் பண்ணல. அதனால் வந்துட்டு கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஸ்லோஸ்னாக இருக்கிறதுக்கு இருக்குது இந்த லேயரில். மிஸ்கம்யூனிகேஷன்னா லைக் நம்ம ஏதாவது நம்ம இப்போ டேட்டா இங்கேருந்து அனுப்புகிறப்ப அடுத்த லேயரில் போய் அது கன்வே ஆகும் பொழுது அந்த ஃபார்மேட்டிங் ஏதாவது மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. அப்புறம் இது வந்து டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டேஸாக இருக்கும். ஸோ இதுதான் அதோடைய டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இது தாங்க ஓவரால் லேயர்டு ஆர்கிடெக்சர் சொல்லுவாங்க. தேங்க்யூ.